ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் குருவாஞ்சேரியில் லோ பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் இருக்க ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம குருவாஞ்சேரி தாங்க வெல் டெவலப்டு லொக்கேஷன்னு சொல்லலாம். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு லொக்கேஷனில் இருக்க ப்ராப்பர்ட்டி பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேளாங்கல் ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் 5 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸில் இருக்கிற நம்ம ப்ராப்பர்ட்டி நேம் பார்த்தீங்கன்னா ஷாலோம் நகர். ஜஸ்ட் 100 மீட்டர்ஸ்லேயே ஸ்ரீமா வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே உங்கள் கிட்ஸை பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். குருவாஞ்சேரி தர்காஸ் ரோடுன்னு சொன்னாலே எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தாங்க. இந்த தர்காஸ் ரோட் மேலேயே 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் சைஸில் நார்த் ஃபேஸிங்கை பார்த்த போல இருக்குது. இங்கே நீங்கள் இமீடியட்டாக வீடு கட்டி குடியேறலாம், இல்லைனா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸை விடவும் 100 rupees கம்மியாக இந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்குதுங்க. இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஃப்யூச்சரில் அப்ரிசியேஷன் வேல்யூ ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதை மறந்துடாதீங்க மக்களே. அதே மாதிரி இந்த பிளாட்க்கு சரௌண்டிங் ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் லொக்கேஷன்னு சொல்லலாம். ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் இருக்கிறதுனால உடனே வீடு கட்டவும் தயங்க தேவையில்லைங்க. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட். பக்கத்துலேயே சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் ரேட் நல்லாவே போகுங்க. அது மட்டும் இல்லாமல் டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி, ஸோ டேரக்ட் ஓனரே இந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறாங்க. நீங்கள் யாருக்குமே 1 rupee கூட கொடுக்க வேண்டாம். இந்த ஷாலோம் நகர் லேண்ட் பற்றி அதர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.